சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள போர் பதற்றம் இந்தியாவின் LPG விநியோகத்தை கடுமையாக பாதித்துள்ளது. இந்தியா உலகின் 2வது பெரிய LPG இறக்குமதியாளராக இருப்பதால் மத்திய கிழக்கு நாடுகளிலிருந்து குறிப்பாக ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்முஸ் வழியாக வரும் 85 முதல் 90% LPG விநியோகம் தடைப்படுவதால் வணிக சிலிண்டர்கள் தட்டுப்பாடு கடுமையாக அதிகரித்துள்ளது. இதன் விளைவாக சென்னை, கோவை, பெங்களூரு, மும்பை, கொல்கத்தா உள்ளிட்ட பல முக்கிய நகரங்களில் உள்ள ஹோட்டல்கள் மற்றும் உணவகங்கள் கடும் நெருக்கடியை சந்தித்து வருகின்றன. பல உணவகங்கள் தங்கள் மெனு வகைகளை கணிசமாக குறைத்துள்ளன. மத்திய அரசு இதை சமாளிக்க எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களை அதிக அளவு LPG சிலிண்டர் உற்பத்தி செய்ய உத்தரவிட்டுள்ளது. வீட்டு சிலிண்டர்கள் முன்பதிவு காலத்தை 15 நாட்களிலிருந்து 25 நாட்களாக அதிகரித்துள்ளது. வணிக சிலிண்டர்களுக்கு முன்னுரிமை குறைக்கப்பட்டு வீட்டு பயன்பாட்டுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளது. அதே சமயம் விலையும் உயர்த்தப்பட்டிருப்பது மக்களிடையே அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது. இந்நிலையில் தட்டுப்பாடு காரணமாக சிலிண்டர்கள் திருட்டு சம்பவங்களும் அதிகரித்துள்ளன. திண்டுக்கல் மெங்கிலிஸ் சாலையில் 10ஆம் தேதி கேஸ் நிறுவனத்தின் ஊழியர் ஒருவர் டெலிவரி ட்ரை சைக்கிளில் வீட்டு உபயோக சிலிண்டர்களை ஏற்றி வந்துள்ளார். அப்போது சாலையோரத்தில் தனது சைக்கிளை நிறுத்திவிட்டு அருகில் இருந்த வீட்டிற்கு கேஸ் சிலிண்டரை எடுத்துக்கொண்டு சென்றுள்ளார். ஆனால் திரும்பி வந்து பார்க்கையில் சைக்கிளில் வைக்கப்பட்டிருந்த சிலிண்டர்களில் ஒன்றை காணவில்லை. இது குறித்து விசாரித்த போது ஆட்டோவில் வந்த சில மர்ம நபர்கள் ஒரு சிலிண்டரை திருடி சென்றது தெரிய வந்துள்ளது. அதே போன்று பிள்ளையார்நத்தம் பகுதியில் உள்ள ஒரு வீட்டிற்கு சிலிண்டர் டெலிவரி செய்ய வந்தபோது அதே போன்று ஒரு சிலிண்டரை ஆட்டோவில் வந்த மர்ம கும்பல் திருடி சென்றிருக்கிறது. சிலிண்டர் தட்டுப்பாடு நிலவுவதால் அடுத்தடுத்து திருட்டு சம்பவங்களும் அரங்கேறுவது சிலிண்டர் விநியோக ஊழியர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கிறது. ஆக மொத்தத்தில் மத்திய கிழக்கு போர் பதற்றம் இந்தியாவின் அன்றாட வாழ்க்கையை, குறிப்பாக உணவு தயாரிப்பு மற்றும் ஹோட்டல் தொழிலை கடுமையாக பாதித்துள்ளது. அரசு உற்பத்தியை அதிகரித்து விநியோகத்தை சீரமைக்க முயல்கிறது என்றாலும் நெருக்கடி தொடர்ந்தால் உணவகங்கள் மூடல், விலை உயர்வு, வேலை இழப்பு போன்ற பாதிப்புகள் அதிகரிக்கும் அபாயம் உள்ளது. இது பொதுமக்களின் அன்றாட செலவுகளையும் உணவு பாதுகாப்பையும் கேள்விக்குறியாக்கியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.